ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். லைஃப்ல எல்லா ஃபீலிங்ஸ்க்குமே ஒரு வேல்யூ இருக்குங்க. எவ்வளவு வேல்யூ இருக்கு ஃபீலிங்ஸா இருந்தாலும் அது அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை பாதிக்காத அளவுக்கு இருந்துட்டுனா யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க. டியூலிப் ஃபீவர் அப்படின்னு 2017 ரிலீஸ் ஆன இந்த படத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், அதனால அடுத்தவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது. அது ஏன் பாதிக்கப்படுது? காதல், பேராசை, துரோகம், இந்த மூணுத்துக்கு நடுவுல ஒருத்தி மட்டும் இல்ல, அவளை சுத்தி இருக்க எல்லாத்துடைய கனவும் செதஞ்சு போயிடுச்சு. எமோஷனலான ஸ்டோரி இருக்க கதை. வாங்க தமிழ் ரீகேப் பார்த்துலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. 1600களில் டியூலிப் மலர்கள் மேல பயங்கரமான கிரேஸ் இருந்துச்சு. இதை வச்சு நிறைய சூதாட்டங்களும் நடந்துச்சு. டியூலிப் விதைகள் யார் வச்சிருக்காங்களோ, அந்த மலர்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க பெரிய பணக்காரர் ஆவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதே நேரத்துல தான் சோஃபியா இந்த பொண்ணை வந்துட்டு அறிமுகம் பண்றாங்க. இவங்க தான் ஹீரோயின். இவங்களுடைய ஹஸ்பண்ட் கார்னெலிஸ். இவங்க வந்துட்டு இவளை விட அதிகமான வயசு இருக்கிறவர், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவர், பெரும் பணக்காரர். இவங்களுடைய வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு தான் இந்த மரியா. மரியாவும் சோஃபியாவும் சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்றோர் இல்லத்துல தான் ஒன்னா வளர்ந்துருப்பாங்க. மரியா அவங்க வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த பெரியவருக்கு எப்படியாவது ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பாரு. ஆனா சோஃபியாவுக்கு இவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகவே இல்லை. இருந்தாலும் சுத்தி இருக்கவங்களுடைய பிரஷர்னால சோஃபியா எப்படியாவது வாரிசு உருவாகணும்னு அவ வேண்டாத தெய்வம் இல்ல. அந்த மாதிரி இவங்க நாட்கள் போய்கிட்டே இருக்கு. சோஃபியோட கணவர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிற வருத்தம் இந்த ரெண்டு பேத்துக்கிட்டுமே இருக்கு. அதே நேரத்துல சோஃபியாவுக்கு அவருடைய கணவன் வயதான தோட்டத்தில் இருந்தாலும் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா இல்லைங்கிற வருத்தம் அவளுக்கு எப்பவுமே இருக்கு. இப்ப மரியாதை காட்டுறாங்க. மரியாவுக்கு வில்லியம் அப்படிங்கிற ஒரு லவர் அந்த ஊர்லயே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்தவங்க தான். இருந்தாலும் இந்த பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க நம்பிக்கையோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். மரியாதை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில சொத்து இருக்க எல்லாருமே அந்த பணக்காரருக்கு வாரிசு இல்லைங்கிற பேச்சை இவங்க காதுக்குள் விழுது. ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. எப்படியாவது ஒரு வாரிசு பெற்று கொடுத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அந்த பணக்காரர் கார்னெலிஸ் அவளுடைய மூத்த மனைவியும் பாத்தீங்கன்னா பிரசவத்தின் போதுதான் அந்த குழந்தை இறந்துரும், அவங்க மனைவி இறந்துருவாங்க. அதனால சோஃபியாவை இவர் ரொம்ப பிரஷரும் போட்டுட்டு இருப்பாரு. சீக்கிரம் டாக்டரையாவது போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர்ல டாக்டர் சார்க் அப்படின்னு ஒரு டாக்டர் இருப்பாரு. அவருடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குது. யாருக்கும் தெரியாம இது ரொம்ப ரகசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூம் குழந்தை பொண்ணு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுடைய நடத்தையை பார்த்துட்டு இவன் தப்பான எண்ணத்தோட தன்னை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு தெரியுது. ஊருக்குள்ள இருக்க நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி அவன் குழந்தை கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணுக்கு தெரியுது. இந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சப்பனூர் அரைஞ்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்தா. இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் சோஃபியாவுக்கு இந்த வாழ்க்கையிலேயே ஒரு வெறுப்பு ஏற்படுத்துது. இவங்களும் டெய்லி ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கு குழந்தையும் உருவாக மாட்டேங்குது. ஊருக்குள்ள நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்கன்னு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கார்னெலிஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேத்தையும் பெயிண்ட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். இப்ப சோஃபியா அழகின் உச்சத்தில் இருக்கா. இந்த அழகை நான் பிரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் வரையறதுக்காக இவன் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஜேன் அப்படிங்கிறவனை அறிமுகப்படுத்துறாரு. ஜேன் பாத்தீங்கன்னா ஒரு பிளே பாய் தான். இருந்தாலும் அவனுக்கு எல்லா பொண்ணுகளை பார்த்ததுக்கு அப்புறம் வர ஃபீலிங்கை விட இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தனி விதமான ஃபீலிங் வருது. இப்படிப்பட்ட அழகான சோஃபியா ஏன் இந்த மாதிரி வயசானால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு அவன் பெயிண்ட் பண்ணும்போது ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவன் வந்த வேலை எதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் அந்த பணக்காரர் இருக்காரு இல்லையா, முதல்ல என்னோட வைஃப் நீ வரைஞ்சிரு, எல்லா டீடைல்ஸும் பக்காவா இருக்கணும், அவளுடைய அழகு கொஞ்சம் கூட குறையக்கூடாது, சூப்பரா வரைஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இவனும் கம்ப்ளீட்டா வசீகரிச்சிருது. அவ கையில இருக்க டியூலிப் மலரை விட அவ ரொம்ப அழகா இவன் கண்ணுக்கு தெரியறா. சோஃபியா அவன் பெயிண்ட் பண்றதுக்காக ஒரு பொசிஷன்ல போய் உட்காரா. இவன் பயங்கரமா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது அவளுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கு. இவளுக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இருந்தாலும் இவளுடைய மனசை யாருக்கும் கொடுக்க கூடாது, ஹஸ்பண்டுக்கு நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு பயங்கர கண்ட்ரோல்டா இருக்கா.